ஹலோ. வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையில் போகிறது சர்வசாதாரணம். எல்லாருக்கும் ஒரு பாதையில் போயிட்டுருப்போம். சடனாக ஒரு புதிய பாதையில் போக வேண்டிய கட்டாயம். ஒரு கிராமத்தில் தமிழ் வழியில் படிச்சிருப்பீங்க. இன்றைக்கி நகரத்தில் மருத்துவக் கல்லூரியிலோ இன்ஜினியரிங் காலேஜ்லையோ புதிதான ஒரு பாதை, புரியாத ஒரு உலகம், அப்படியே ஒரு உலகத்தை உட்காந்துருப்பீங்க. என்ன பண்ணுறது தெரியாது. அல்லது கிராமத்தில் வேலை பார்த்துட்டு கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ள ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பீங்க. அங்கும் ஒரு புதிய வாழ்க்கை. அல்லது வேலை பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு தொழில்னு ஒரு புதிய பாதையை ஆரம்பிச்சிருப்பீங்க. அல்லது தொழில் பண்ணியிருந்தீங்க, தொழிலை விட்டுட்டு வேலைன்ற புதிய ஆரம்பிச்சிருப்பீங்க. புதிய பாதை ஆரம்பத்தில் புதுசாக தான் இருக்கும். கரடு முண்டாக இருக்கும், கற்கள் இருக்கும். நீங்கள் இங்கே வந்தவுடனே உங்கள் தோற்றம், உங்களோட பேச்சு, உங்கள் நடை, உடை, பாவனைகள் இதை கேலி பண்ணுற மாதிரி மனித இயல்பு. அது கேலி பண்ணுவாங்க. கேலி பண்ணுற மாதிரி ஒரு 2-3 பேர். ஏன்னா நீங்கள் 5 பேர் ஒன்றா இருக்கும்போது, ஆறாவது நீங்கள் ஒரு ஆடாக இருக்கும்போது அந்த ஆடை கலாய்க்கிறன்ற பேரில் செய்வாங்க. இந்த பாதையில் போகும்போது கற்கள் இருக்கும் பார்த்தீங்களா, காலை குத்தும். பட்ட கற்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே தாண்டி போவீங்க. அந்த மாதிரி நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா அதுவே ஒரு ஜாலியாக இருக்கும். அந்த பாதையில் நடக்க கற்றுக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன். அந்த கற்களை அவாய்ட் பண்ணி போயிட்டே இருக்கும்போதே பக்கத்தில் இருக்கிற ஒரு தோட்டத்துலேருந்து ஒரு பட்டாம்பூச்சி அப்படியே மூங்கினர் அப்படியே சிறுன்னு பறந்துட்டு அதை பார்த்து ரசிங்க. அந்த பட்டாம்பூச்சி மாதிரி யாராவது மனிதர்கள் டக்குன்னு வருவாங்க அவங்களுக்குள்ள. என்ன நண்பா அப்படின்னு தோளில் கை போடுவாங்க. அதை அரவணைச்சிக்குங்க அந்த நண்பரை. அப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த கற்களான பாதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு சாதாரண ஒரு நல்ல ரோடாக மாறும். கொஞ்சம் நடக்க ஈஸியாக இருக்கும். நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதில் நடந்து கொஞ்சம் போகும்போது பிரதான சாலையில் உங்களுக்கான பேருந்தோ ஷேர் ஆட்டோவோ ஒரு நண்பரோட பைக்கில் என்ன நண்பர் அந்த பக்கம் ஏற்றிட்டு போய் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்த்துருவார். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். பொறுமையாக அந்த பாதையில் நடக்க வேண்டியது மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டியது. ஏனென்றால் பிரதான சாலையில் உங்களுக்காக பிரபஞ்சத்தால், இயற்கையால், இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்ட யாரோ ஒருவர் உங்கள் பொறுமைக்கு பரிசாக கொடுக்க வேண்டும். காத்து நடங்க, பின்வாங்கிறாதீங்க, பொறுமையாக நடங்க. கல் குத்துனா கல் அப்படியே தாண்டிட்டு அந்த பட்டாம்பூச்சியை ரசிச்சுக்கிட்டு பிரதான சாலை அடைகிற வரைக்கும் பொறுமையாக அடங்க. அந்த பயணம்தான் முக்கியம். பயணத்தின் முடிவில் உங்களுக்கான சந்தோஷம், வெற்றி காத்திருக்கிறது. அதை அனுபவிக்க பொறுமை மிகவும் நல்ல சிந்தனைகளை விதைப்போம். நம்பிக்கை வளர்ப்போம். நன்றி.